வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கக்கூடிய வேர்ச்சொல்லை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுல இருந்து 2 மார்க் வந்து கன்ஃபார்மாக நம்ம வாங்கிடலாம். அப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல்னா என்னன்னு பாருங்க. வேர்ச்சொல்னா ஒரு சொல்லோட மிகச்சிறிய பகுதி தான் வேர் சொல்லு. இது எப்பவுமே ஒரு கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும். கட்டளை போடுற மாதிரி தான் அந்த சொல் வந்து அமையும். இப்போ வந்துட்டு வினை எச்சம் வினை முற்று இதுல இருந்துட்டு வேர் சொல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வினை எச்சம் எப்பவுமே வந்துட்டு ஊ ஈல தான் முடியும். வினை முற்று வந்துட்டு ஆன் ஆல் ஆர் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்ல வந்து முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு வினை முற்றும் வினை எச்சம் பார்க்கலாம். வினை முற்று என்ன சொன்னேன்? ஆன் ஆல் ஆர் அந்த 3 இதுலயும் வந்துட்டு முடியும். ஓகேங்களா? அதே இங்க இருக்குதா தான் ரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ல முடியுதுங்களா? அதே மாதிரி வினை எச்சம் வந்துட்டு ஊலையும் ஈலையும் முடியும். படித்து வந்து சென்று அந்த மாதிரி ஊலையும் ஈலையும் முடியும். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு இதுல இருந்து வேர்ச்சொல் பிரிக்கிறது. இப்போ படித்தான் படித்து இதுல எது வேர்ச்சொல்னா படின்னு இருக்கு பாருங்க. அதுதான் வந்து வேர்ச்சொல். படி ஃபர்ஸ்ட் கட்டளை போற மாதிரி படிங்கிறது கட்டளை போற மாதிரி தானே இருக்குது, கண்டிஷன் பண்ற மாதிரி. அப்போ அதான் வேர்ச்சொல். அடுத்து வந்து சென்றான் சென்று சென்றான் சென்று இதுல வந்துட்டு செல்லுங்கிறது வந்துட்டு ஒரு வேர்ச்சொல். இதுல ஃபர்ஸ்ட் எழுத்து செல், அது வந்து கட்டளை சொல்லா இருக்கு செல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து வந்தான் வந்து அதுல வந்துட்டு வா, இதுல வந்துட்டு வா வந்து துணைக்கால் இல்லாம இருக்கு குறில் எடுத்தா. ஆனா வந்துட்டு வேர்ச்சொல் எழுதும்போது நம்ம வான்னு சொல்லிட்டு நெடில் எழுத்துல தான் எழுதணும் வா. அதுக்கப்புறம் கண்டான் கண்டு கான் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இதான் வேர்ச்சொல். இங்க வந்துட்டு கா பக்கத்துல துணைக்கால் வரல, ஆனா நீங்க வேர்ச்சொல் எழுதும்போது கான் அப்படின்னு தான் எழுதணும். தந்தான் தந்துன்னு இருக்கு, இங்க தான் தான் வந்து வேர்ச்சொல். ஆனா அதுல வேர்ச்சொல் நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் சொல்லி பக்கத்துல துணைக்கால் போட்டு வரணும். ஏன்னா வந்துட்டு இந்த வேர்ச்சொல் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கணும். இப்போ தான் அப்படின்னா அது அர்த்தம் தராது, தா அப்படின்னு சொல்லி துணைக்கால் போட்டால் தான் அது நம்மளுக்கு அர்த்தம் கொடுக்கும். அதே மாதிரி அர்த்தம் உள்ளதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் வேர்ச்சொல். இங்கே பாருங்க, முக்கியமான விஷயம் என்னன்னா வேர்ச்சொல்லுக்கு பொருள் இருக்கணும். அதே மாதிரி அது ஒரு அடிச்சொல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு வாழ்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட வேர்ச்சொல் வந்துட்டு வா. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் அப்போ சொன்ன மாதிரி தான் அதுக்கு வந்து மீனிங் இருக்கணும் அந்த சொல்லுக்கு, வேர் சொல்லுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கமெண்ட்ல என்னன்னா பெட்ரான் இதோட வேர்ச்சொல்லை வந்து என்னன்னு நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.